ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம முருங்கைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைப்பூவில் உள்ள இந்த மாதிரி குச்சி இருக்கும், அதை நம்ம நீக்கிடலாம். நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். இந்த சமயத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்ட பிறகு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம திருப்பியும் நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் நம்ம முருங்கைப்பூவை சேர்த்துடலாம். முருங்கைப்பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்தது வீடியோவில் வராமல் விட்டுருச்சு. நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, கம்மியாகவே தண்ணி ஊற்றினாலே போதும். கடைசியாக நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.